டாஸ்மாக் சாராய கடை எண் 4460. இந்த எண்ணில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் அமோகமான சாராய விற்பனை நடக்குது. குடித்துவிட்டு பாதி பேர் சாலையில் விழுவது, நெருக்கடியான இந்த சாலை எப்பொழுது பார்த்தாலும் டிராபிக் ஜாம் ஆவறதுக்கு. ரெண்டாவது, இங்கிருந்து படிச்சுட்டு போற மாணவர்கள், பக்கத்திலே சாராய கடை இருக்கிறதுனால ஒரு சில மாணவர்கள் மது வாங்கி குடித்துவிட்டு, நீங்க தொலைக்காட்சியில் பார்த்துப்பீங்க, மாணவர்கள் அந்த ஸ்கூலுக்கு போடுற யூனிஃபார்மோடையே தரையில படுத்து கிடந்த அந்த மோசமான சூழல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த மௌலிவாக்கம் போன்ற பகுதியில் இந்த சாராய கடையை அகற்றணும் பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்து என்பதற்காக நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள். இதற்கிடையில தான் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் 2 வார காலத்திற்குள்ளார 717 மதுக்கடைகளை நான் மூட உத்தரவிடுகிறேன். எங்கெல்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகில் இருக்கிறதோ, வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கிறதோ, பேருந்து நிலையம் அருகில் இருக்கிறதோ அதெல்லாம் மூடுவேன்னு சொன்னார். இங்க பள்ளிக்கூடம் இருக்கிறது, பேருந்து நிலையம் இருக்கிறது, பத்தாக்குறைக்கு இங்க மாணவர்களே வந்து சில பேர் வந்து குடிக்கிற ஒரு சூழலுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சாராய கடையை உடனடியாக மூடி இருக்க வேண்டும். ஆனால் 717 சாராய கடைகள்ல எத்தனையே இந்த 2 வாரத்தில் மூடினார்னா கேள்விக்குறிதான். 717 மூடல. சொன்ன வாக்குறுதியை திரு ஜோசப் விஜய் அவர்கள் நிறைவேற்றல. அது மட்டுமல்ல, நீண்ட காலமாக இந்த மௌலிவாக்கத்தில் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு குமார் தலைமையில் மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த போராட்டத்தையும் கண்டுகொள்ளாமல், தான் சொன்ன அந்த உத்தரவை கூட கண்டுகொள்ளாமல் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கள்ள மௌனம் காத்து கொண்டிருப்பார் என்றால் இது யாரை ஏமாற்றுவதற்கு என்பதான் எங்களுடைய கேள்வி. அதனால் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனேயே அவர் மமதையில் அல்லது ஆணவத்தில் செயல்படாம மக்களின் நலனிற்காக அவர் செயல்பட வேண்டும். கொடுமை என்னன்னா, அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற பனையூரில் இருந்து அருகில் இருக்கிற ஈஞ்சம்பாக்கம் 2 கிலோமீட்டர் தூரம் தான். அங்க அனுமான் காலனியில கடையின் 4511. அதை அந்த மக்கள் நீண்ட காலமா இப்ப எங்களை மாதிரி அங்கேயும் போராடிக்கிட்டு இருந்து அந்த போராட்டத்தின் விளைவாக இவர் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாருன்னு அங்க இருக்கிற காவல்துறையினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், இன்ஸ்பெக்டர், வருவாய் அதிகாரிகள் எல்லாம் போய் அங்க சீல் வைக்கிறாங்க. அந்த சீலை 3 மணி நேரத்தில் உடைச்சிட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மதுக்கடை பரபரப்பா விற்பனை நடக்குதுன்னா, அப்ப தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் என்ன இருந்துச்சோ முன்னாள் முதல்வர், அதே தான் நீங்களும் தொடர்கிறீர்கள் என்றால் அப்ப என்ன இது? கரூர்ல மட்டும் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அழகழகா பாடல் பாடிய நீங்கள் இன்றைக்கு உங்க ஆட்சியில நாங்க நேரடியாக போய் மது விற்பனையாளர் இடத்துல கேட்கிறோம், பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறோம்னு சொல்றாரு. ஏங்க 20 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, 10 ரூபா வாங்குறது கட்டுப்படி ஆகலைங்க, அரசாங்கம் எங்களுக்கு தர சம்பளம் என்பதும் வெறும் 10,000 ரூபாய், இங்க இருக்கிற செலவுகள் அதிகமாக இருக்கு, அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு? நாங்க 10 ரூபா கூட வாங்கலன்னு சொல்றாரு. அப்ப பச்சை பொய் சொல்லக்கூடிய அமைச்சரா இருக்கட்டும், தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜயா இருக்கட்டும், உங்களுக்கு சாம்பிளுக்கு இன்னைக்கு ஒரு கடையை காட்டியிருக்கும் 20 ரூபா. பல மதுக்கடைகள்ல 30 ரூபா 40 ரூபா கொள்ளை நடக்கிறதுனா திமுக ஆட்சியுடைய கொடூரம் தாங்க முடியலன்னு நினைச்சு மக்கள் மாற்றம் நீங்க சொன்னதுனால வாக்களிச்சா, மாற்றம் இல்லை ஏமாற்றம் தான் திரு ஜோசப் விஜயனுடைய ஆட்சியில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வெளிப்படையா ஆதாரத்தோடு நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த மௌலிவாக்கத்தில் இருக்கிற சாராய கடை உடனடியாக மூடப்பட வேண்டும். பள்ளியினுடைய மாணவர்கள் படிப்புக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தமிழக முதல்வர் பாதுகாப்பான வேலைகளை செய்ய வேண்டும். தமிழகம் முழுக்க இருக்க டாஸ்மாக் கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 717 எத்தனை மூடி இருக்கிறீங்க, இன்னும் எத்தனை திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிட வேண்டும். அப்ப வெள்ளை அறிக்கை வெளியிடுவ இந்த நிலையை இவர் புறக்கணித்தால், கடந்த ஆட்சியில் உள்ள நிதி பற்றாக்குறைக்கு மட்டும் நாங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம் என்று சொன்னால், திரு ஜோசப் விஜய் அவர்கள் சுயநல ஆட்சி நடத்துகிறார், மக்களின் ஆட்சி அல்ல என்பதை மக்கள் கூடிய விரைவில் தெரிந்து கொள்வார்கள். தமிழகம் முழுக்க இருக்கிற டாஸ்மாக் கடையில உடனடியாக இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் 30 ரூபாய் வாங்குற இந்த கொடூரம் நிகழ்த்தப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் முழுக்க எங்களுடைய மாநில தலைவர் கட்டளைக்கு இணங்க நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அடுத்த 15 நாட்கள்ல இந்த சாராய கடை மூடலனா பள்ளி மாணவர்களோடு பெற்றோர்களோடு இணைந்து சாராய கடைக்கு எதிராக, டாஸ்மாக்கு எதிராக மௌலிவாக்கத்தில் மாபெரும் முற்றுகையை பாரதிய ஜனதா கட்சி நடத்தும். தமிழக முதல்வர் அவர்களுக்கு இதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். நீங்கள் மௌனம் காத்தால் அந்த கள்ள மௌனத்தை
உடை தெரிந்து தமிழக மக்களின் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி போராடும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி.